அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நேரலையூடாக ஏழைகளுக்கு உதவி செய்வதன் சிறப்புகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் நோக்கம். ஏனென்றால் எங்களை நோக்கி பெருநாள் மிக நெருக்கத்தில் இருக்கின்றது. பெருநாளுடைய தினத்தில் ஏழைகளும் மற்றவர்களைப் போன்று சந்தோஷமாகவும் நல்ல ஆடைகளை அவர்கள் உடுத்து நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு அவர்களும் சந்தோஷமாக அந்த பெருநாளை கழிக்க வேண்டும். ஏழை பொறுத்தவரையில் ஏழை என்பது நாங்கள் நினைக்கக்கூடாது ஒரு இழிவான ஒரு காரியம் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய ஏழைகள் இழிவானவர்கள், அவர்கள் மதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல என்று நாங்கள் அவர்களை ஏளனமாக நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், செல்வத்தை வழங்குவதும் செல்வத்தை சுருக்கி அதாவது குறைத்து வழங்குவதும் செல்வத்தை தாராளமாக வழங்குவதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர். 34வது அத்தியாயம் 39வது வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹ், குல் இன்ன ரப்பி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகின்றான். சிலருக்கு குறைத்தும் வழங்குகின்றான், அளவோடு வழங்குகின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த ஆயத்து மாத்திரம் கிடையாது, 34, 36வது வசனம், அதே போன்று 22வது அத்தியாயம் 245வது வசனம், அல்லாஹு யக்பிது வ யப்சுத்து வ இலைஹி துர்ஜாஊன். அல்லாஹு யக்பிது, அல்லாஹ் என்ன செய்யலாம், தடுத்தும் கொள்கிறான், வ யப்சுத்து தாராளமாகவும் வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். இன்னொரு வசனத்திலே, அதாவது 16வது அத்தியாயம் 17வது வசனத்தில் சொல்கின்றான், வல்லாஹு ஃபல்லல பஅதகும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்க். வல்லாஹு ஃபல்லல பஅதகும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்க். அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தில் அல்லது உணவு வழங்குவதில் அல்லாஹு தஆலா என்ன ஒரு சிலரை மற்றவர்களை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கின்றான் என்று சொல்கின்றான். ஒரு சிலரை விட மற்றவர்களை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அதாவது ஒரு சிலருக்கு அல்லாஹு தஆலா குறைத்து வழங்கியிருப்பான், இன்னும் சிலருக்கு தாராளமாக வழங்கியிருப்பான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சிறப்புகளை உண்டு என்பதா அல்லாஹு தஆலா இதை சொல்கின்றான். அந்த அடிப்படையில் ஏழ்மை என்பது நாங்கள் நினைக்கக்கூடாது, இது கேவலமானது, அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் அல்ல, அவர்களை நாங்கள் எந்த இதுக்கும் அழைக்கக்கூடாது, இப்படி என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏழை என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், மிக ஏழ்மையாக வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் துஆ பிரார்த்தனையும் செய்திருக்கின்றார்கள். ஏழ்மையாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே எதையும் சுகம் அனுபவிக்கவில்லை. ஏழ்மை தான் எந்த அளவுக்கு அவருக்கு ஏழ்மையாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஏழ்மையுடன் தான் வாழ்ந்தார்கள். தரையிலே என்ன செய்கிறார்கள், படுத்தார்கள், பாயிலே படுத்தார்கள், அதே போன்று நடந்து பயணம் செய்வார்கள், அதே போன்று சாப்பிட சில நேரங்களில் 3 மாதங்கள் கூட தன் வீட்டிலே அடுப்பெரியாதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏழ்மையாக தான் வாழ்ந்தார். ஏழ்மை என்பது பெரிய ஒரு குறை கிடையாது, அது கேவலம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஏழைகளை 2 விதமாக இஸ்லாம் நோக்குகின்றது. ஒன்றென்ன, மிஸ்கீன், ஃபகீர். அதாவது சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேவைக்கு, அதாவது அவர்கள் சம்பாதிப்பார்கள், உழைப்பார்கள், ஆனால் அவருடைய தேவைக்கு போக இன்னும் செலவுகள் இருக்கும். அவருடைய அத்தியாவசிய தேவை போக இன்னும் சில தேவைகள் அவர்கள் இருக்கும். அப்ப அவர்களும் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏழைகள். அதே போன்று இன்னும் சில ஃபகீர்கள், அதாவது வறுமை கோட்டில் உள்ளவர்கள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தன் வாழ்வா இன்று தனக்கு என்ன சாப்பிடுவதென்றே அவர்களுக்கு சிந்தித்து கொண்டு யாராவது கொடுத்தால்தான் சாப்பாடு சாப்பிட முடியும் என்ற அளவுக்கு இருப்பார்கள். இவர்கள் வறுமை கோட்டில் உள்ளவர்கள். அப்ப இஸ்லாத்தில் 2 விதமா இவர்கள் நோக்கின்றார்கள். 2 கூட்டத்தாருக்கும் நாங்கள் என்ன செய்ய, இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், இவர்களையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும். இஸ்லாம் நிறைய ஏழைகளை கவனிக்கிற விஷயத்திலே இஸ்லாம் நிறைய எங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்றது. அதே போன்ற நிறைய சிறப்புகளையும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, என்ன செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் உங்களிடத்திலே கேட்கின்றார்கள். நபியை சொல்லுங்க, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீன்.
அல்லாஹு தாலா நீங்கள் நிறைய குர்ஆன் வசனங்கள் பாருங்கள். நபி அவர்கள் உங்களிடம் எதை கேட்கின்றார், எதை செலவழிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும், அதே போன்று வழிபோக்கர்களுக்கு செலவழிக்க வேண்டும், அனாதைகளுக்கு செலவழிக்க வேண்டும், அதே போன்று உங்களுடைய குடும்பத்தாரு, பெற்றோர்கள், இவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுறோம். அப்ப நம்ம யாருக்கு செலவழிக்க வேண்டும் என்று கேட்டால், கேள்வி வந்தால், கேள்வி யாருக்கு செலவழிக்க வேண்டும்? ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செலவழிக்க வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்ஸாஇ அலல் அர்மலதி, அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். நன்கு இந்த ஹதீஸை கவனியுங்கள். புகாரியிலே 5353 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது அஸ்ஸாஇ அலல் அர்மலா, அர்மலா என்பது கணவனை இழந்த பெண், கணவன் மரணித்த பெண்ணுக்கு அருமலான்னு சொல்லுவோம். இப்ப கணவனை இழந்த பெண்ணுக்காக வேண்டியும், அதே போன்று ஏழைகளுக்காக வேண்டியும் கஷ்டப்படுகின்றார்களே, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, சிரமப்படக்கூடியவர்களுக்கு கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட நன்மை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். அது மாத்திரமா, அவில் காயிமில் லைல ஸாயிமி அன்னஹார், இரவுலே நின்று வணங்கியவரை போன்ற நன்மையும் வழங்குகின்றான். அல்லது பகல்லே நோன்பு நோட்டவருக்குரிய நன்மையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு பாருங்கள். எங்களுக்கு டெய்லி நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு, வாரத்தில் 2 நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு, மாதத்தில் 3 நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன? அவர்கள் ஏழைகளுக்காக வேண்டி என்ன செய்ய உழைச்சி கஷ்டப்பட்டு அவர்களுக்கு செலவழிக்கிறது, அல்லது கணவனை இழந்த பெண்களுக்காக வேண்டி யாரெல்லாம் கணவனை இழந்த பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் அந்த பெண்களுக்கு வழங்குவது. இப்படி செய்தால் கண்டிப்பாக இரவுலே நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். அதே போன்று பகல்லே நோன்பு நோட்ட நன்மை, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான நன்மை, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட நன்மை, இந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹு தாலா வழங்குவதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் கவனிங்கள். அன்ன ரஜுலன் சால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே மிகச் சிறந்த அமல் எது என்று கேட்ட நேரத்தில், துத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, வத்தக்ரஉஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், சலாம் சொல்வது, நீ அறிமுகமான அறிமுகமற்றவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், இதுதான் இஸ்லாத்திலே சிறந்த செயல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப துத்இமுத் தஆம், ரசூல் என்ன சொல்ல, இஸ்லாத்திலே சிறந்த செயல் உணவளிப்பது. உணவளிப்பதை நாங்கள் யாருக்கு உணவளிப்போம்? பெரும்பாலும் ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு தான் நம்ம என்ன செய்ய உணவளிப்போம். அப்ப ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கும் பொழுது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த செயலாக இது இஸ்லாம் இதை கருதுகின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் பெருநாள் நம்மளை நோக்கி வருகின்றது. சில வீடுகளை நீங்கள் போய் பார்த்தால், குறிப்பாக ஏழை வீடுகளை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும், அவர்கள் படக்கூடிய கஷ்டம், துன்பம், வேதனை உங்களுக்கு புரியும். ஒன்றென்ன, அவர்களுக்கு உணவில்லாத, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு மனவேதனை. இன்னொன்று என்ன, அடுத்தது என்ன, அவர்களுக்கு சில நோயிலே பீடிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த வேதனை. இப்படி நிறைய வேதனைகளை, துன்பங்களையும் அவர்கள் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் போய் கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய, ஏழைகளுடைய வீட்டுக்கு போய் நாங்கள் என்ன செய்யும், அவருடைய சுயநலங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும், அவருடைய நிலைமைகளை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் மழை பெய்ந்தால் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே என்ன செய்ய, மேலிருந்து தண்ணி கீழே அப்படியே கொட்டும். அதே போன்று காற்றடித்தால் அவருடைய கூரைகள் எல்லாம் பறந்து போகக்கூடிய நிலைமையில தான் அவர்களுடைய நிலைமை இருக்கும். அது போக அவருடைய கணவனை போய் பார்த்தால் அவர் நோயிலே பல வருடங்களாக படுத்து கிடப்பார், கட்டிலோடையே கிடப்பார். அதே போன்று பெண் பிள்ளை இருக்கும், ஒரு 2-3 பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கும், அவர்களை கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலை அவர்கள் இருப்பார்கள். இப்படி அவருடைய நிலைமை இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், உங்கள் ஊர்களிலே இருக்கும், போய் பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த ஏழைகளை நாங்கள் அரவணைக்க வேண்டும். எங்களால் முடிந்த சரி, உங்களுக்கு பொருளாதார வசதிகள் கொடுத்து உதவக்கூடிய அந்த வாய்ப்பு வசதிகள், பணம் இல்லாவிட்டால் கூட மன ஆறுதலையாவது போய் அவர்களுக்கு சொல்லலாம், கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் கண்டிப்பாக உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். அல்லது செல்வந்தர்களை உங்களுக்கு காட்டி விடலாம். நம்மளால தான் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் என்ன செய்யலாம் என்றால், உங்களுக்கு செல்வந்தர்களை அவர்கள் காண்பித்து கொடுக்கலாம். இப்படித்தான் விஷயம். இந்த வீட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன செய்ய, செல்வந்தர்களை உங்களுக்கு போய் இதுவும் இஸ்லாத்துல நன்மை இருக்கிறது, ஹதீஸ்ல நீங்க படிக்கலாம். இதுக்கும் இஸ்லாம் நன்மை வலிக்கின்றது. நம்மளால முடியாவிட்டால் இன்னொருத்தரை நம்ம காட்டி கொடுத்தால் கூட அதுக்கும் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப நம்ம இப்படி என்ன செய்ய, ஏழைகள் விஷயத்துல நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும்.
அதே போன்று பெருநாளைக்கு உங்களுக்கு தெரியும் சில வீடுகளில் பிள்ளைகள் இருப்பார்கள், பெரியவர்கள் அவர்கள் என்ன எதுவும் இருக்கிறது அவர்கள் சில அணிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு கவலை என்ன இருக்குமெண்டா அவருடைய பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எதையும் உடுத்திட்டு போகலாம். பாவம் அந்த பிள்ளைகள். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், பெருநாளைக்கு எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வார், நல்ல புதிய ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு வருவார்கள். அப்போ எங்களோட பிள்ளைகளை எப்படி நம்ம பள்ளிக்கு அனுப்புவது, எங்களோட பிள்ளை போனால் கூட எப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கவலை இருக்குமே, இப்படியெல்லாம் அவர்கள் மன உளைச்சலில் இருப்பார்கள், மன வேதனையில். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எங்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், நீங்க ஒவ்வொரு பெருசு அளவில் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட குடும்பத்தில் நீங்க யோசிங்க. குடும்பத்தை யோசிச்சு குடும்பத்தை நம்ம முன்னேற்றினாலே போதும். குடும்பம் முன்னேறதுக்கு அப்புறம் ஊர் அப்படியே முன்னேறும், அப்புறம் நாடு முன்னேறும். நாட்டில் ஏழையன் கஷ்டவாளிகள் என்ற நிலைமை இருக்காது. என்றால் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அல்லாஹு தாலா என்ன பரம ஏழைகளாக ஆக்கியிருக்க மாட்டான். அதுல குறைஞ்சது 1-2 பேரையாவது நல்ல வசதி உள்ள செல்வாக்குள்ளவரை ஆக்கியிருப்பான். அப்ப இவருடைய கடமை என்ன சொன்னால், அவருடைய குடும்பத்திலே அவனுடைய அக்கா தங்கச்சி அல்ல அக்கட பிள்ளை தங்கச்சியுடைய பிள்ளைகள் அவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார்கள். நம்ம வசதியோடு இருக்கிறோம். நம்ம பெருநாளைக்கு ஆடை எப்படி வாங்குவோம், ஒரு பெருநாளைக்கு 2 ஆடை, ஒரு பிள்ளைக்கும் 2 வாங்குவார்கள். 2 காரணம்டா, ஒன்று குளித்து விட்டு உடுக்கிறதுக்கு 1, அதுக்கப்புறம் பள்ளிக்கு போறதுக்கு 1, இப்படியெல்லாம் ஆடை வாங்குவார்கள். அது போக ஆடையில் சாதாரண விலையில வாங்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு பெரிய மதிப்புல உள்ளதோ பெரிய அந்த போய் தேடுவார்கள். 1000 ரூபாய் இருக்கும், 1500 ரூபாய் இருக்கும், 2000 ரூபாய் இருக்கும், போய் தேடுவார்கள். 10,000 அந்த கணக்கில் உள்ள ஆடையை தான் என்ன செய்வார்கள்னா போய் என்ன தேர்வு செய்வார்கள். பிரச்சனை கிடையாது. சரி, அப்ப நம்ம வாங்கக்கூடிய நம்ம 10,000 கொடுத்து ஆடையை கொடுத்து வாங்கக்கூடிய அடுத்து நம்ம சிந்திக்கலாம்ல, ஏழைகள் என்னை விட கஷ்டவாளிகள் நிறைய ஏழைகள் இருப்பார்கள். அப்ப நாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஆடை ஒரு சட்டையை வாங்குற 10,000 ரூபாவா, அப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு 5,000 ரூபாய்க்கு சட்டையை நான் வாங்கிட்டு மற்ற 5,000 ரூபாய்க்கு ஒரு 2-3 ஏழைகளுக்கு நான் ஆடைகளை வாங்கி கொண்டு போய் நான் என்ன செய்யலாம், பெருநாள்கள் அவர்களும் சந்தோஷமாக ஆடை அணிந்து அவர்களும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவார்களா இல்லையா, அவர்களுக்கு கொடுப்போம் என்ற எண்ணம் நம்மளுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமா நம்ம மறுமையிலையும் என்ன செய்யும், தண்டிக்கப்படுவோம். இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்வோம், தண்டிக்கப்படுவோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா கடுமையான எச்சரிக்கையான ஹதீஸ் புகாரியிலே 2569வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யௌமல் கியாமா, கண்ணியமிக்க அல்லாஹு தாலா மறுமை நாளில், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மர்ல்து ஃபலம் தஉத்னி, நான் நோய்வாய்ப்பட்டேன் ஆனால் நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை. கால யா ரப், உடனே அந்த மனிதர் சொல்வார், கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், நான் எப்படி உன்னை நோய் விசாரிப்பது, நான் எப்படி உன்னை நலம் விசாரிப்பது, நீ தான் அகிலத்தாருக்கெல்லாம் ரட்சகனா இல்லையா, ரப்பா இல்லையா. கால அமா அலிம்த, உனக்கு தெரியாதா, அன்ன அப்தி ஃபுலானன் மரித ஃபலம் தஉதுஹு, என்னுடைய அடியான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தான் ஆனால் நீ நலம் விசாரிக்க போவில்லை. அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தஹு, நீ அவரை நலம் விசாரிக்க போயிருந்தால் என்னை கண்டு கொண்டிருப்பாய், அந்த இடத்திலே என்னை கண்டு கொண்டிருப்பாய். அல்லாவுடைய உதவி அல்லாவுக்கு கிடைச்சிருக்கும். யப்ன ஆதம், அல்லாஹ் தொடர்ந்து கேட்பான், விசாரிப்பான் மறுமையில. யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்ததம்துக ஃபலம் துத்இம்னி, நான் உன்னிடத்திலே உணவு கேட்டேன் ஆனால் எனக்கு உணவு அளிக்கவில்லை. கால யா ரப் வ கைஃப உத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், இறைவா நீதான் அகிலத்தாருக்கெல்லாம் ரச்சனா இருக்கின்றாய், நான் எப்படி உனக்கு உணவளிப்பது. கால அமா அலிம்த அன்னஹு இஸ்ததம்த அப்தி ஃபுலானன் ஃபலம் துத்இமு, என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்திலே உணவு கேட்டானா இல்லையா, நீ அவருக்கு உணவளிக்கவில்லை. அமா அலிம்த லவ் அத்அம்தஹு லவஜத்த தாலிக இந்தி, நீ அந்த அடியானுக்கு உணவளித்திருந்தால் அந்த இடத்துல என்னை கண்டு கொண்டிருப்பார். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தகைதுக பலம் தஸ்கினி, நான் உன்னிடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டனே, நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. கால யா ரப், என்னுடைய இறைவா, கைஃப அஸ்கீக வ அன்த ரப்புல் ஆலமீன், நீதான் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கின்ற, நான் எப்படி உனக்கு தண்ணீர் புகட்டுவது யா ரப். கால இஸ்தஸ்காக அப்தி ஃபுலானுன் ஃபலம் தஸ்கி, என்னுடைய அடியான் தண்ணீர் தாகத்தில் வந்து உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டானா இல்லையா, அவருடைய கிணறிலே தண்ணீர் இல்லாமல்.
கோடை காலம் என்றால் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை, உன்னுடைய கிணற்றிலே தண்ணீர் இருந்திருக்கும். ஆனால் வந்து கேட்டான இந்த நேரத்தில் நீ என்ன சொல்லியிருப்பாய்? இல்லை என்னுடைய தேவைக்கு கஷ்டமா இருக்குது, நான் எப்படி உனக்கு கொடுப்பதுன்னு சொல்லி நீ மறுத்திருப்பாயா இல்லையா? அப்போ அல்லாஹ் கேட்பா, நீ மறுத்தியே கண்ணீர் கொடுப்பதற்கு. அமா இன்னக லவ் சகைதஹு, நீ அந்த நேரத்தில் அந்த அடியானுக்கு நீ தண்ணீர் புகட்டியிருந்தால் வஜத்ததாலிக இந்தி, என்ன அந்த நேரத்திலே என்னை நீ கண்டு கொண்டிருப்பாய், அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக அவருக்கு கிடைச்சிருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தாலா மறுமையில் என்ன செய்வான்? வாதிடுவான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, நாங்கள் எப்பொழுதும் ஏழை எளியவர்களின் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய? மன ஆறுதல் அளிக்க வேண்டும். எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் என்றென்றும் கிடைப்பதற்கு பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.